ஆர்.என். ரவிக்கு வந்து பித்தம் கலங்கி போய் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ இல்லை, அவர் எதுக்கு எடுத்தாலும் அப்படி தான் சொல்லுவார். இப்போ இந்த கடந்த ஒரு 3 நாளாக பார்த்தீங்கன்னா அவர் என்னென்னா, தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடிய, நல்ல வேலை அவருக்கு அதிகாரம் இல்லை, அதிகாரம் இருந்துன்னு வச்சுங்க அவருக்கு ஒரே கையெழுத்து போட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா, மு.க. ஸ்டாலின் ஆட்சி இன்றோடு தொலைந்து விட்டதுன்னு கூட அறிவிச்சிருவார் அவர். அந்த மாதிரி ஆள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இதுக்கு அப்புறம் வருவோம், தீவிரவாதம் தலைவிரித்தாடுகிறது தமிழ்நாட்டில், எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்றைக்கி நம்ம ஸ்பீக்கரை வந்து ஒரு பேட்டியில் கேட்டிருக்காங்க, தமிழ்நாட்டில் தீவிரவாதிகள் அதிகமாகிட்டாங்களாமே. ஆமாம்மா, தீவிரவாதிகள் இருக்காங்க, அதிகமாக இருக்காங்க, நிறைய பேரில் ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு, அவர் தான் ஆர்.என். ரவி அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அவர் கரெக்டாக நச்சுன்னு அவர் சொல்லியிருக்கார். என்னன்னா, இந்த ஆட்சியை, அதிகாரத்தை, திராவிடம் என்ற சொல் இந்தியாவிற்கு ஒரு மாற்றாக இருக்கிறது, மார்க்சியம் என்ற சொல் உலகத்திற்கு மாற்றாக இருக்கிறது. அதான் இதில் இருக்கக்கூடிய. இப்போ ரவிக்கு என்ன தெரியும்? ஏன் நீ உன்னை நாகாலாந்து விரட்டி இங்கே அடிச்சாங்க? இவங்க இந்த நாக்பூர் கும்பல் இருக்கக்கூடிய அந்த அறிவு இருக்குல்ல, ரொம்ப இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரியும் உங்களுக்கு. விமானத்தை கண்டுபிடிச்சது யாருன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, யாருன்னு சொல்லுவாங்க, ரைட் பிரதர்ஸ். ரொம்ப எவ்வளோ காலம் ஆனாலும் மறக்காது. ஆனால் விமானத்தை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா என்ன சொல்லணும், அந்த மாதிரி அது சொல்லிட்டு அந்தமான் சிறையிலிருந்து புல்புல் தாராவில் ஏறி வந்தார் யாரு? சாவர்கர். அப்புறம் வாத்து வந்து குளத்துல அப்படியே சுத்தி வந்ததுன்னா ஆக்சிஜன் கிடைக்கும், பிராணவாயு கிடைக்கும். அறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. அதுக்கு மேல ராஜ்நாத் சிங் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தானோட நடந்த அந்த சிந்தூர் இது இருக்குல்ல, அதை நிறுத்தியது யாரு? அந்த பக்கம் யாருன்னா ட்ரம்ப்னு சொல்லின்னு இருக்காரு. இவரு சாட்சாத் கிருஷ்ண பகவான் அதை நிறுத்திட்டாருங்க. இதான் நிறைய பேர் கேட்டாங்க, எதுக்கு இந்திய ராணுவம் எல்லாத்தையும் விலக்கிட்டு கிருஷ்ணரை கிச்சாவை கொண்டு போய் அங்கே நிறுத்திட்டுன்னு வச்சுக்க, பார்டர்ல கிச்சா எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்படி புத்திக்கு ஒவ்வாத கருத்துக்களை எல்லாம் சொல்லக்கூடியவர் தான் இந்த ஆர்.என். ரவி. ஏன் இந்த தேவை இருக்கு? ரவிக்கு என்ன இந்த வேலை இருக்கு? நீ யார் வீட்டு படத்தில் இருக்க? பிடிஆர் பழனிவேல்ராஜனை மாத்திட்டாங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இப்போ அவர் ஒரு ஒரு இதில் இருக்காருன்னு வச்சுங்களேன், வேற ஒரு அமைச்சரா, தகவல் தொழில்நுட்பத்தில். அவர் கரெக்டாக சொன்னார், 700 பேருக்கு டீ வாங்கி, அதாவது 3 லட்சத்து சில்லற ரூபாயில 700 பேருக்கு டீ வாங்கி கொடுத்தாலும் இருந்தாங்க. ஆர்.என். ரவி, உனக்கு எத்தனை கோடி ரூபாய் செலவாகுது? ஒரு வருடத்தில் 1.5 கோடி ரூபாய்க்கு மேல நீங்க செலவு பண்ற. எதுக்கு செலவு பண்ற? யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தது? 700 பேருக்கு டீ, ஒரு டீ 100 ரூபாய்னா கூட 70,000 ரூபாய் தான் ஆகும். இப்படி தமிழ்நாட்டோட வரி பணத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சானா எதுவுமே செய்யல. அதுக்கு மேல என்ன நடக்கிறாரோ இதை நடக்கிற. வேல்முருகன் கரெக்டா சொன்னார்.